ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபி ஹோம் டைம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன், 4 பீன்ஸ் எடுத்திருக்கேன், 1 கேரட்டு, 1 உருளைக்கிழங்கு, 2 மிளகாய், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். வாங்க பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். நம்ம இப்போ வெங்காயம், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வாங்க செய்யலாம். வெறும் கடாயில் நம்ம அந்த ரவையை ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இதே மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. 2 நிமிஷம் வறுத்தா போதும். நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இப்போ நல்லா ரவையை வறுத்து எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் அதை பிடிச்சிருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். கடலைப்பருப்பை நல்லா எண்ணெயிலே நல்லா வணக்கிக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம கருவேப்பிலை, மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வணக்கும்போது தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வறுத்து அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு இதெல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. நம்ம இதோட இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் ரவை எடுத்துருந்தேன், அதனால் 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். இதோட நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கூட செய்யலாம். நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணலை. தண்ணி நல்லா கொதிச்சோடனே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரவையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா கிளறி வச்சு இதோட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் இல்லாதவங்க இது பண்ண வேணாம். நான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுறதுனால எங்கள் பாப்பாவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சூப்பரான சுவையான உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பிடிச்சிருக்கவங்க, ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆட் பண்ண தேவையில்லை. சூப்பரான சுவையான ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் எப்படி இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.